நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வசனம் நமக்கு எவ்வளவு அது நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் அருளுகிறது என்கிறதை நாம் கவனிப்போம். ஆமென். இந்த நாளிலும் உசியா ராஜாவை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த உசியா ராஜா அவன் ஒரு சிறு இளம் வயது உள்ள ராஜாவாக இருக்கிறார். அவருடைய 16வது வயதில் யூதாவின் ராஜ்ய பாரம் அவருடைய கரத்திலே வந்தது. யூதாவின் ராஜாக்களில் அவர் 10வது அரசன், 10வது ராஜா. ஸோ இந்த நாளில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில் அவர் எவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். முக்கியமாக கவனிங்க, இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் போது மொத்தம் ஒரு 6 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதில் 3 காரியங்கள் நாம் மிகவும் கவனிப்போம். அப்படின்னா 3 காரியங்கள் அது நாம் மெய்யாகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது பாசிட்டிவான காரியங்கள். 3 காரியங்கள் நெகட்டிவான காரியங்கள். அந்த உசியா ராஜா பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய கடைசி காலம், கடைசி நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனவராக, மன கிளேசம் உள்ளவராக, வியாதியஸ்தனாக அவன் இருந்து மறிக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. சரி, முக்கியமாக நம்ம 2 காரியங்களை நம்ம 2 கோணத்தில் இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையை நம்ம அலச போகிறோம். 2 காரியமே ரொம்ப முக்கியம். தேவ ஆவியானவர் 2ஐயுமே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற குறைவுகள், சாபங்கள். இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை மிக உண்மையானதாக இருக்கிறது. அது ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில முதல் 3 காரியங்கள் பாசிட்டிவான காரியம் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, உசியா ராஜா தேவனை தேடி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, வெற்றியை அவன் கண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தேவனை தேடும் பொழுது தேவன் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். ஆமென். நான் எவ்விதமான ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், எவ்விதமாய் நான் ஆண்டவரை தேடுகிறேன். இங்கே நாம் கடந்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறோமா? நாம் கற்றுக்கொள்ளுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நான் கவனமாய் கற்றுக்கொள்ளுகிறேனா? ஆமாம். தேவனை தேடி அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா. 2வது, மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு மனிதனாக அவர் இருந்தார். மிகப்பெரிய ஒரு ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா. ஆனால் அவனுக்குள் காணப்பட்ட அந்த தாழ்மையான அந்த குணம். ஆமாம், இன்னைக்கு தாழ்மையான குணத்தை காண்பதுங்க ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆமாம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் வரும்பொழுது நாம் தேவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு அந்த தாழ்மை என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமாம். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. உயர்வுக்கு முன்னானது தாழ்மை என்று நம்ம வாசிக்கிறோம். தாழ்மைக்கு ஒரு பெரிய அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவகுமாரனாய் இருந்தும் அவர் மனிதனாய், பாவ மனிதனின் சாயலில் இந்த பூமியில் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 3வது காரியம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய ஆலோசனைகளை கவனித்து நடக்கிறதுல முக்கியம் கொடுக்கிறவனாக இருந்தார். ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய ஆலோசனைகள். ஆமென். சகரியா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் ஆலோசனையை அவன் கேட்டு நடந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த 3 காரியங்கள் பாசிட்டிவான காரியங்கள். இவைகளின் நிமித்தமா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். 3 காரியங்கள் நெகட்டிவான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவைகளின் நிமித்தமாக அவன் சிறுமைப்பட்டான். அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அவைகள் என்ன அப்படின்னா, 1, அவன் பெருமை உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய காரியத்தை குறித்து அவனுக்கு மனமேட்டிமை இருந்தது, பெருமை இருந்தது. எனவே அவன் மிகப்பெரிய சிக்கலிலே அதனால் அவன் சிக்கிக் கொண்டான்.
ரெண்டாவது, அவன் கீழ்ப்படியாதவனாய் போய்விட்டான். அவன் கீழ்ப்படியாதவனாய் போனான். அவன் ஆரம்பத்தில் கீழ்ப்படிந்தான், ஆனால் முடிவிலே அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினான். தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கவில்லை. எனவேதான் அவனுக்குள் வியாதி வந்தது, அவனுக்குள் பலவீனம் வந்தது, அவன் சிறுமைப்பட்டான். அவனுடைய இருதயத்தில் மன சஞ்சலத்தோடு அவன் அந்த மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, உலக ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமே அவன் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை தேடுகிறவனா இருந்தான். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை தேவ பிள்ளைகளே. ஆனால் நம்ம பாருங்க, அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. நாம் தேவனுடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது உலக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. சரி, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். தயவு செய்து அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 நாளாகமும் 26:5. யா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம் இந்த வசனத்தை. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் திறக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து வாசிக்கலாம். 5வது வசனம் டிஸ்பிளே ஆகுது, இருந்தாலும் உங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். நல்லது. எஸ், நம்ம எல்லாம் இணைந்து வாசிக்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார். சொல்லுங்க எல்லாரும். God gave him success. ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார், காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆமென். எவ்வளவு பெரிய சந்தோஷமான வார்த்தை பாருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்கும் போது நம்ம இருதயத்தில் என்ன ஏற்படும் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். ஒரு சந்தோஷம். பிரதர் இன்னைக்கு சொன்னாங்க, சிங்கம் பிரதர். ஆமென். பாருங்க, அந்த வலையை வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, இதெல்லாம் ஒரு அனுகூலம். கர்த்தர் நமக்கு அனுகூலத்தை உண்டாக்கும் போது நம்மளுடைய இருதயத்துல என்ன ஏற்படும் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. சத்தம் வந்துருங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம எக்ஸாம்ல வந்து பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்க. போய் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது படிச்சது எதுவுமே வரலன்னா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமாம். ஆனா படிச்சது எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி சந்தோஷம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த சந்தோஷம் படிச்சவங்களுக்கு தெரியும். எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையை நிறுத்தவே முடியாது, கரகரன்னு எழுத தோணும். ஏன்னா அதுதான் ஒரு அனுகூலம். ஆமென். நம்மளுடைய வீடு காரியங்களிலே, பிள்ளைகளுடைய காரியங்களிலே, நம்மளுடைய தொழில் காரியங்களிலே தேவன் காரியங்களை வாய்க்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் சிந்திக்கிறீர்கள், எதெல்லாம் விரும்புறீங்க, அதையெல்லாம் அவர் தருவதற்கு அவர் நல்ல தேவனா இருக்கிறார். இந்த உசியாவினுடைய வாழ்க்கையில் அவன் விரும்பினதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது. விரும்பினது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் அநேக விருப்பங்களோடு இருக்கலாம், அநேக சிந்தைகளோடு இருக்கலாம், அநேக தேவையோடு நீங்க இருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்யும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன நிறைவை தந்துவிடும். அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை தயவு செய்து கவனிங்கள். தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், தேவன் காரியங்களை எடுத்து செல்கிறவர். ஆண்டவர் பாருங்க, போன வாரத்துல நம்மளோடு பேசினார். இந்த தேசத்தினுடைய பலனை, நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த தேசத்துல நன்மை இருக்குது. நாம் இந்த தேசத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் அப்படின்னா இந்த தேசத்துல இருக்கிற நன்மையினால நம்ம நிரப்பப்படணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். போன வாரத்துல நான் செய்தியில கொடுத்துட்டு கீழே போகும்போது ஒரு வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன்.
கீழே போன உடனே அந்த வசனத்தை முதல் வேலையா எல்லாம் குரூப்ல போட்டேன், எல்லாருக்கும் அனுப்புனேன். எத்தனை பேர் நீங்க வாசிச்சீங்கன்னு தெரியல. புறஜாதிகளுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து தேவன் என்ன பண்றாராம், தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தம், அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் தேவன் செய்கிற காரியங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விசாரித்து ஆசீர்வதித்து வழி நடத்த தேவன் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. அதற்கு இந்த உசியா என்ன செய்தான், இந்த உசியா என்ன செய்தான் அப்படிங்கிறத நம்ம அதே வசனத்துல நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு முறை நீங்க கவனிங்க. நான் அந்த வார்த்தையை மாத்திரம் நான் தெளிவாக நான் உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க. கடவுளை தேடணும் அப்படிங்கிற ஒரு இருதயம் அவனுக்குள்ள வந்துச்சு. கடவுளை தேடணும், நான் ஆண்டவரை தேடணும். இனிமேல் இருந்து என் வாழ்க்கையில கடவுளுடைய காரியத்தை, தேவனுடைய காரியத்தை, அவருடைய வார்த்தை காரியத்தை மாத்திரம் தான் நான் கவனிக்க போறேன். இனி வேற எந்த காரியத்திலையும் என்னுடைய கவனம் இருக்க போறது இல்லை. உன்னுடைய முடிவு அதான் மனது இணங்கி இருந்தான். மனது இணங்கி இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அப்படியே சொன்னது போல சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த 16 வயது உள்ள ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். பாருங்க, இவன் சிறு வயது முதலே தேவனுடைய வார்த்தையை கவனித்து நடக்கிறவனாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வீடுகளில் வேதத்தை வாஞ்சையோடு வாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்கும்படி ஆலோசனை சொல்லுகிறீர்கள்? நான் சமீபத்தில் ஒரு ஹாஸ்டலுக்கு நான் போயிருந்தேன். சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஹாஸ்டல். அதில் 6ஆம் வகுப்பு படிக்கிற அந்த ஒரு பகுதிக்கு நான் போயிருந்த போது ஆமாம், ஒவ்வொரு பெட்டையும் பார்த்தேன். அது ரொம்ப அழகாக அவங்க விரிச்சு இந்த பெட்டில் அவங்க படுக்கிறதுக்கு படுக்கையெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சில பிள்ளைகளுடைய பெட்டில் தலைவணிக்கு பக்கத்தில் என்ன தெரியுமா இருந்துச்சு? பைபிள் இருந்தது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இந்த சின்ன வயதில் பைபிள் வாசிக்கணுங்கிற அந்த காரியத்தை அவர்கள் கற்றிருந்தது எனக்கு பெரிய ஆச்சரியமாக. இன்னைக்கு பெரியவர்களுக்குள்ள கூட நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். வேதத்தை பிரியத்தோடு நம்ம பாருங்க எவ்வளவோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த உசியா ராஜா 16வது வயதுல, இளம் பிராயத்தில், இளம் வயதில் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு அவன் என்ன பண்ணானா, மனது இணங்கி இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீசஸ். பாருங்க, மனது இணங்கி இருந்தான். ஓகே, மனது இணங்கி இருக்கிறதற்கும் போன வாரத்துல பார்த்த அந்த வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. மனம் பொருந்தி நீங்கள் செவி கொடுத்தால் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மனது இணங்கி இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் அதுல நீங்க 2 பேரை நீங்க பார்க்கலாம். ஒன்னு கோச், இன்னொன்னு யாரு? கேப்டன். கோச், கேப்டன். எல்லாரும் சொல்லுங்க. கோச் என்ன செய்யறாரு? பயிற்சி கொடுக்கிறார், பயிற்சியாளர். கேப்டன் டீமை வழி நடத்துகிறார். ஆமா, களத்துல கேப்டனுக்கு வேலை. களத்துக்கு போறதுக்கு முன்னாடி கோச்சுக்கு தான் வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்றீங்களா? அல்லேலூயா. சரி, இந்த கோச் என்ன செய்வார்னா, அந்த கேப்டனுக்கு அறிவுரை சொல்லுவார், ஆலோசனை சொல்லுவார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. பாருங்க, கோச்சுக்கும் கேப்டனுக்கும், பயிற்சியாளருக்கும், படையை நடத்துகிற தலைவனுக்கும் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த டீம் என்ன ஆயிடும்? அந்த டீம் ஏன குண்டக்கு மண்டக்கு ஆகிடும். ஒரு முறை ஆஸ்திரேலியாவுக்கு நம்மளுடைய இந்திய விளையாட்டு வீரர்கள்லாம் போயிருக்கிறாங்க. நம்ம இந்தியன் டீம் போயிருக்கு. அப்பொழுது கோச்சா இருந்த அந்த கோச் அவரை குறித்து சில காரியங்கள் நான் படித்ததை, நான் பார்த்ததை, கேட்டதை நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாரும் டீம்ல உள்ளவங்க 3 நாளைக்கு அப்புறம் நீங்க மேட்ச் விளையாட போறீங்க. ஆனா 3 நாள் டெய்லி காலையில நீங்க கிரவுண்டுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லாரும் வந்தாங்களாம் கிரவுண்டுக்கு. ஆனா அதுல ஒருவர் மாத்திரம் வரவில்லை. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அறிமுகமானவர், ஜனங்களுடைய எல்லாருக்கும் தெரியும் அவர். அப்ப இந்த கோச் என்ன சொன்னாரா,
அவர் வந்து டேலண்டட் பேட்ஸ்மேன், அவர் வெல் நோன் பர்சன். ஆனால் அவர் கிரவுண்டுக்கு வராததுனால அவர் மேட்ச் விளையாட விடக்கூடாதுன்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரா? கேப்டன்கிட்ட சொன்னாரா? ஆனா கேப்டன் சொன்னாரா? இல்ல, அவர் விளையாண்டுருவார். எப்படி விளையாண்டுருவாரு? அவர் எப்படியும் அவர் திறமையான ஆளு, அவர் எத்தனை வருஷமா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரா? கடைசியில் அந்த டீம் வந்து கிரிக்கெட் விளையாண்டாங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து இந்தியா வந்து தோத்து போச்சு. ஏன் அப்படின்னா கேப்டனுக்கும் கோச்சுக்கும் இடையில என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். இங்க சகரியாவுக்கும் உசியா ராஜாவுக்கும் இடையில எப்படி இருந்தது? எந்த சண்டையுமே கிடையாது. எதையெல்லாம் இந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரோ அதன்படியே அவர் செய்தார். அப்படி செய்வதற்கு அவர் என்ன பண்ணியிருந்தார்? முடிவெடுத்திருந்தார். அதான் மனம் இணங்குதல். அவர் என்ன சொல்றாரோ நான் அதை தான் நான் செய்வேன். அவர் என்ன எனக்கு திட்டம் சொல்றாரோ அதன்படி நான் நடப்பேன். அப்படி செய்யும்படி அவன் மனதிணங்கி இருந்தான். ஒரு மனதோடு அவர்கள் இருந்தார்கள். ஒரு அலையிலே சொல்லாமா? இந்த நாளில் நம்மளை வழி நடத்தும்படிக்கு தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளோடு அவர் இருக்கிறார். எதற்கு தெரியுமா? நம்மளை வழி நடத்துவதற்காக, உங்களை வழி நடத்துவதற்காக, ஆலோசனை சொல்லும்படி, கற்றுக் கொடுக்கும்படி. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் மனிதனுடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருக்க தேவையில்லை. மனிதனுடைய ஆலோசனை கேட்க நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு சொல்லும் அப்பா, உம்முடைய திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று அவரிடத்தில் நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அவருடைய போதனையை கேட்டு நடக்கணும். அவர்தான் கோச். நாம் ஒரு வேளை நீங்க ஒரு லீடரா இருக்கலாம், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு கணவனாக, மனைவியாக நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் அநேக பொறுப்புகளில் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனால் உங்கள் பொறுப்புகளை நீங்க திறம்பட செய்வதற்கு அந்த தேவ ஆவியானவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்கள் செய்கிறதெல்லாம் செய்து முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தேவ ஆலோசனைக்கு காத்திருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருக்கு எனக்கு இடையில சண்டை வரக்கூடாது. ஆவியானவரை நான் அனுதினமும் நான் தரிசிக்கணும். அவர் முகத்தை நான் பார்க்கணும். அவர் சத்தத்தை நான் கேட்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து அவருடைய பிரசன்னத்தினால நான் நிறைந்திருக்க வேண்டும். பாருங்க, இந்த ஒரு ஐக்கியம் நம்மளுக்குள் வரும்போது கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா, நான் அதை சுருக்கமாக நான் சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்குள்ள நான் போகிறேன். ஆமென். பாருங்க, அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். என்னென்ன ஆசீர்வாதங்கள் தெரியுமா? முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் அநேக கட்டடங்களை கட்டினான், வீடுகளை கட்டினான். ஆமென். 6வது வசனம் வாசிக்கலாம். வேமா வாசிங்க சிஸ்டர். யுத்தம் பண்ணி கட்டினான். கட்டடங்களை கட்டினான், பட்டணங்களை கட்டினான், எருசலேமில் கட்டினான். 9வது வசனத்தில் வாசிக்கும் போது நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். எருசலேமை அவன் கட்டினான், தேவ ஆலயத்தை அவன் கட்டினான். அவன் 10வது வசனத்துல வாசிங்கன்னா, வனாந்தரங்களிலே அவன் வீடுகளை கட்டினான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் கட்டுவீர்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, நீங்க கட்டப்படுவீர்கள், இடிக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு 2வது ஆசீர்வாதம் வந்து அவனுக்கு ராணுவ பலம் இருந்தது. ராணுவத்தை ஆமென் அவன் கூட்டி சேர்த்த 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஓகே. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா, அவனுக்கு 10வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆடு மாடுகள், திராட்சை தோட்டங்கள், எக்கனாமிக்கல் growth அவனுக்கு வந்து நிறைய இருந்துச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. எக்கனாமிக் growth எல்லாரும் சொல்லுங்க. பொருளாதார வளர்ச்சி. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி.
எத்தனை பேருக்கு வேணும் பொருளாதார வளர்ச்சி? பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி எத்தனை பேருக்கு தேவை? நான் கை தூக்கிட்டேன், நான் 2 கையை தூக்கிச்சாலும் தூக்கிடுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். வளர்ச்சி எனக்கு தேவை. எனக்கு வளர்ச்சி, அந்த பிரியம் நமக்கு தேவை. நான் இந்த இடத்துல நான் வந்ததிலிருந்து தேவன் எனக்கு ஒவ்வொரு காரியமாய் வாய்க்க பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் சின்னதாக இருந்துச்சு. ஆமாம், சின்னதாக இருந்துச்சு. அதற்கப்புறம் இதை கட்டி இதை விரிவுபடுத்துவதற்கு தேவன் கிருபை செய்தார். என்னுடைய வீட்டில் கீழே குறையா இருந்தது, அதை வேலை பார்க்க தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அதற்கப்புறம் ஒரு நம்ம நம்பிக்கையின் வாசல் இடத்தை வாங்குவதற்கு தேவன் உதவி செய்தார். அதுல முதலாவது கட்டடத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். 2வதும் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். அதை சுற்றிலும் வேலி அடைப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அதற்கு பெரிய கேட்டு போடுவதற்கு தேவன் உதவி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, எக்கனாமிக்கல் growth. இந்த growth எப்படி ஏற்படுகிறது? இந்த growth உங்களுக்கும் ஏற்படுத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு இன்னும் தேவை, நமக்கு ஆசீர்வாதங்கள் இன்னும் தேவை. நான் இதை பெருமைக்காய் சொல்லவில்லை. நம்ம பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நான் சொல்லல. பட் நாம் தேவனோடு இணைந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு growth ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனோடு நீங்க சரியா இருந்தீங்க அப்படின்னா, இந்த உசியா ராஜா அவன் அதை தான் செய்தான். தேவனை மாத்திரம் தேடும்படிக்கு அவனுடைய இருதயத்துல அவன் என்ன பண்ணான்? தீர்மானித்தான். ஆமா, ஹியர் ஆஃப்டர் I am going to obey only the word of God, only the counsel of God. நான் இதற்கு அப்புறம் தேவனுடைய ஆலோசனையை மாத்திரமே நான் கீழ்ப்படிவேன். நான் வலது இடதுபுறம் சாய மாட்டேன். நான் நான் பார்ப்பேன், ஆண்டவரே நீர் சொல்லுகிறதை நான் செய்வேன் அப்படின்னு அவன் தீர்மானித்தான். பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து தேவன் அவனை பெருக பண்ணிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய காரியத்துக்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்க. அவருடைய காரியத்துக்கு. நான் மனுஷன் காரியத்தெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன் ஆண்டவர். நான் என் சுயமான முடிவுக்கு நான் சாயவே மாட்டேன் ஆண்டவர். நீங்க எனக்கு சொல்லுங்க. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த கோச்சுக்கும் டீமினுடைய கேப்டனுக்கும் ஒரு மனம் இருக்கிறது போல தேவ ஆவியானவருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் என்ன வேண்டும்? ஒரு எந்த இடத்துலையும் ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தவே கூடாது. துக்கப்படுத்தி நீங்க இருந்தீங்கன்னா அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப ஆவியானவரை நான் துக்கப்படுத்த கூடாது. என்னுடைய இருதயத்துல நான் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் என்ன அப்படின்னா, I never, நான் ஒருபோதும் என்னுடைய ஆண்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன்? துக்கப்படுத்தவே மாட்டேன். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. ஆமென். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். நான் ஆண்டவரை நான் இனிமே துக்கப்படுத்த மாட்டேன். இனி ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் கேட்க போறேன், அதன்படி நான் நடக்க போறேன். அப்படி நம்ம முடிவு எடுத்துட்டு எத்தனை முறை மாறி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறையா. அதனாலதான் ஆண்டவர் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்றார், இந்த மனுஷனை உண்டாக்குனதுக்கு நான் என்ன பண்றேன்? மனஸ்தாபப்படுறேன். ஏன் அப்படின்னா அவன் பிறந்ததுல இருந்து எப்படிதான் இருக்கிறானா? எப்படி இருக்கு? அவனுடைய இருதயமும் எண்ணங்களும் சிந்தனைகளும் பொல்லாதவைகளா இருக்குது அப்படின்னு சொல்றார். பாத்தீங்களா? அப்ப நம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும். பிரைஸ் எல்லாம். நீங்க ஒருவேளை அநேக முறை நீங்க அப்படி சொல்லியிருக்கலாம் தீர்மானம். ஏன்னா நான் அப்படி எடுத்து நிறைய தவிர நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மீறிட்டேன் அதை. ஆனா நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நான் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் மறுபடியும் அந்த கிருபையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு பெரிய ஒரு growth இந்த மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமா திருப்பி கர்த்தரை தேடுவதற்கு என்ன பண்ணாவன்?
முடிவெடுத்திருந்தான். பிரைஸ் எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை நான் ஆங்கில மொழிபெயர்ப்புல வாசித்த போது அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக அது ஒரு நல்ல ஒரு பாயிண்டா இருந்துச்சு. எனவே நான் அதையும் ஒரு பாயிண்டா நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்டட் ஹிம் இன் த ஃபியர் ஆஃப் காட். ஆமென். என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயப்படும்படி அவன் போதித்தான். சகரியா இந்த உசியா ராஜாவுக்கு என்ன போதித்தான் அப்படின்னா, நீ தேவனுக்கு பயந்து நட அப்படின்னு சொல்லி போதித்தானா. தேவனுக்கு நீ பயந்து நட, கர்த்தருக்கு நீ பயந்து நட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பயந்து நட, நீ தேவனுக்கு பயந்து நட. உன் வாழ்க்கையில நீ எதுக்கு பயப்படுறியோ பயப்படலையோ, நீ கர்த்தருக்கு நீ பயப்படு. நான் ஒரு வேளை இந்த இடத்துல ஏசப்பாவுக்கு பிரியமா நான் இல்லைன்னா எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நின்றோம். அந்த பயம் இருக்கும். நான் இன்னைக்கு ஏசப்பாவுக்கு பிரியமா நான் வாழல அப்படின்னா என்னுடைய சந்ததிக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அது போயிடும். ஆமா, நான் ஏசப்பாவுக்கு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல அப்படின்னா நான் இந்த வறுமையில தான் நான் வாழ போறேன், நான் எழவே முடியாது. இந்த ஒரு பயம் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். ஆமென். சங்கீதம் 119 120வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119:20 மிக முக்கியமான அர்த்தமுள்ள ஒரு வசனமாக இருக்கிறது. வாசிக்கலாம். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. ஹல்லேலூயா. எதுக்கு அவர் பயப்படுகிறாரா? உமது நியாய தீர்ப்புக்கு நான் பயப்படுறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா. இந்த பயம் என்பது என்ன? இந்த பயம் என்பது ஏதோ ஒரு ட்ரம்பிளிங் கிடையாது. நான் வெளி தோற்றத்தில் அப்படியே நான் பயந்து நடுங்கி என்னுடைய இருதயத்திலேயோ ஒரு பயம் இல்லாமல் இருக்கிற நிலை அல்ல. ஆமென். இந்த பயம் என்கிறது என்ன அப்படின்னா, தேவனை கனம் பண்ணுவது. எந்த மனிதன் பயப்படுகிறானோ அந்த மனிதன் தேவனை என்ன பண்ணுகிறான்? கனம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் இருந்தார், சமூக அறிவியல் டீச் பண்ணுவார். அந்த சார் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆள். ஏன் அப்படின்னா, அவர் அடிச்சே எல்லாத்தையும் பயமுறுத்தி பயப்பட வச்சிருவார், படிக்க வச்சிருவார், அடிச்சே படிக்க வச்சிருவார். இருக்கிறீங்களா? பிரைஸ் எல்லாம். இப்பெல்லாம் அந்த டீச்சர் இருந்தால் முடிஞ்சு போச்சு, உள்ளதான் கம்பி என்ன விட்டுருவாங்க. ஆனால் எங்கள் டைமில் அப்படியே அடிப்பாருங்க அவர். ஆமாம், அடி கம்பு இவ்வளோ பெரிய கம்பு கொண்டு வருவார். அவர் கண்ணை பார்த்த உடனே இங்கே பாதி பேருக்கு குடல்லாம் என்ன செய்யும்? அப்படியே கலக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஆள் அடிக்கிறது அப்படி அடிப்பாருங்க, ரொம்ப அடிப்பார். ஆமாம், ஒரு முறை ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்காரு, நல்லா அடி வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட அடி பிரிச்சுட்டார். அப்போ இந்த தம்பிக்குள்ள ஒரு உணர்வு, என்னடா இவர் கிளாஸில் எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? அடி வாங்குறோம். இனிமேல் நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், நம்ம படிச்சிட வேண்டியதான்னு சொல்லி இந்த தம்பி பாருங்க, வீட்டுக்கு போன உடனே அவன் விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து இவர் பாடத்தை என்ன செஞ்சிருவோம்? படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடலான்னு ஒரு முடிவு எடுத்து அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அதுவரை படிக்கவே மாட்டான் அந்த தம்பி. ஆமா, என்னத்தையாவது கப்சா அடக்கிட்டு என்னத்தையாவது வந்துடுவான். ஆனா இவர் அடிக்கிற அடியை பார்த்துட்டு அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயம். புக்கை திறந்து உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் விளையாட்டையே மறந்துட்டான். இந்த ஆள் அடிச்ச அடியில படிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த நாள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதியிருக்கிறார். அந்த டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் எழுதுனா இவனுக்கு முன்னாடி எல்லாம் லைன்ல இருக்கிறாங்க. அவர் திருத்தி கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு அடி இழக்கிறாரு. அவ்வளவு பேர் அப்படியே பிடிச்சிட்டு அடி வாங்கிட்டு ஓடுறாங்கிட்டு. அப்ப இவனுக்கும் ஒரே பயம். ஆமாம், பாருங்க, இந்த தம்பியை பார்த்து அவர் சொன்னாரா, எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு. தம்பி, நீ நல்லா படிப்பியாப்ப, நல்ல மார்க் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே இவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய சந்தோஷம். தம்பி, நீ நல்லா படிச்சினா நீ பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு இதை கேட்ட உடனே உடைய இருதயமே அப்படி குளிர்ந்து போச்சு. இவ்வளவு காலம் அடி வாங்கிட்டு இருந்த ஆளு
இன்னைக்கு அடி வாங்காம போய் அந்த பெஞ்சில் உட்கார்ந்து அவன் கண்ணெல்லாம் கண்ணீர். சரி, இவ்வளவுதானா? இதை நல்லா முழு மனசா செஞ்சுட்டா என்ன நல்ல மார்க் வாங்கிடலாம், நல்ல பேர் வாங்கிடலாமே. அவன் ஒரு முடிவு எடுத்தானா, இனி இந்த சாட்டை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அடியே வாங்க மாட்டேன். அதுக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் டெய்லி போய் நான் படிக்க போகிறேன் என்று சொல்லி பாருங்க, அவன் அனுதினமும் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். வேற சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறானோ இல்லையோ, அவருடைய சப்ஜெக்டை ரொம்ப கருத்தா படிச்சு 10க்கு 10, 25க்கு 25 இப்படி மார்க்கு வாங்கி, இப்போ பாருங்க அந்த வாத்தியாரை பார்த்தாவே இவருக்கு, இந்த தம்பிக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா, ஒரு பெரிய ஒரு ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு, நல்ல ஒரு ஆசிரியர் இவர் அப்படின்னு சொல்லி அவன் அநேக இடங்களில் மெச்சிக்கொண்டான். காரணம் என்ன தெரியுமா, அவர் என்ன பண்ணாரு, அவனை படிக்க வைத்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவரும் கூட அப்படிதான் நம்மளை மாற்ற விரும்புறாங்க. இன்னைக்கு ஏன் நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியலன்னா, நான் அநேக காரியங்களை செய்கிறேன், தேவன் சொன்னதை நான் செய்யறதில்லை, தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யறதில்லை. ஆமா, என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது. ஆமா, தேவையில்லாத சுமைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. அவநம்பிக்கை, ஆமா, நம்பிக்கை இல்லாத தன்மை, அவிவிசுவாசம், பாவ பழக்க வழக்கங்கள், இவைகள் என்ன பண்ணுகிறது, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து என்ன பண்ணுது, விலக்கி கொண்டு போகுது. எனவேதான் அடிகள், தேவையில்லாத அடிகள், தேவையில்லாத கண்ணீர், தேவையில்லாத பாரம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவருக்கு நம்ம கீழ்ப்படிய நம்மளை ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா, அவருக்கு பயந்து, ஆண்டவரே இன்னிலிருந்து நான் பயந்து நான் வாழுவேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்மை கனம் பண்ணுகிறேன், ஏன்னா நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர். உசியா இந்த காரியத்தை அனுபவித்தார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவற்றை தேடும் பொழுதெல்லாம் கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறத அவன் உணர்ந்தான். கடவுளை தேடும் போது இவ்வளவு பெரிய நன்மை இருக்குதா, எனவே நான் இனி தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே நான் மனம் இணங்குவேன், செயல்படுவேன் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றின போது கர்த்தர் அவனை உயர்த்தினார், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மேல நமக்கு என்ன வரணும், ஒரு என்ன வரணும், என்ன சிஸ்டர் வரணும், நீங்க இருக்கீங்களாங்க? ஆமா, இல்லாத மாதிரி தெரியுது. ஆமா, இங்க இருக்கீங்களா? பயம் வரணும். பயம் சில யாருக்கு பயம், பயங்கர பாருங்க, பயங்கிறது படிக்காத பிள்ளைகளுக்கு பயம், ஆனா படிச்சிட்ட பிள்ளைகளுக்கு என்ன உண்டு, பயம் கிடையாது. என்ன இருக்குது, ஒரு பெரிய ஆண்டவர் மேல ஒரு பிரியம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அந்த பயம் வேற யாரும் இல்லை, நான் தான். என் வாழ்க்கையில நடந்ததை தான் நான் சொன்னேன். 10th எனக்கு நடந்தது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஆசிரியர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு தேவனுக்கு நாம் பயப்பட தேவையில்லை, ஒரு வெளியரங்கமான பயம் நமக்கு தேவையில்லை. அவரை நம்ம பிரியத்தோடு, அப்பா பிதாவே என்று அவர் அண்டையில நாம் பிரியத்தோடு அன்போடும் நெருங்கி வரும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி வரணுமா, நம்ம பயந்து அந்த ஆசிரியருக்கு முன்னாடி கிடுகிடுன்னு ஆடிட்டு போனோமே, அப்படி போக தேவையில்லை. இனி நான் எப்படி போகலாம்? ஆமா, அந்த சார் என்னை பார்த்தா எங்க பார்த்தாலும் சல்யூட் பண்ணுவார். ஆமா, நான் +1 படிக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் சப்ஜெக்ட் எடுக்கிறான்னு அவர்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்டேன். அவர் சொன்னார், ஜோசப் நீ மேக்ஸ் தான் எடுக்கணும், மேக்ஸு பியூர் சயின்ஸ் தான் எடுக்கணும், ஏன்னா நீ பெரிய ஆள் ஆவ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆமாம், பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறவராய், பிரியமானவராய் மாறிட்டார் பாருங்க. ஆமாம், நான் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் போது என் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா, அவர் ரொம்ப பயங்கரமா இருக்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமானதை நான் செய்யும் போது அவர் எனக்கு எப்படி மாறிடுறாரு தெரியுமா, பிரியமானவராய் மாறி விடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆண்டவருக்கு பிரியமான வாழணும்? ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு பிரியமான நடக்கணும், ஏசப்பாவை பிரியப்படுத்தணும். என் சுய முடிவுகள் எல்லாம் நான் விட்டுடுறேன், என்னுடைய சொந்த எண்ணங்கள் எல்லாம் நான் விட்டுடுறேன், நான் என்னுடைய தேவனை மாத்திரமே பிரியப்படுத்துவேன். அதுதான் உசியா ராஜாவினுடைய முடிவு. நான் இனிமேல் ஆண்டவரே நான் உமக்கு மாத்திரமே நான் செவி கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. பி
வேல்யூபிள் நாட் அவைலபிள். பி வேல்யூபிள் நாட் அவைலபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், சிலரை நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் மக்கள் இருப்பாங்க. ஆமாம், காய்கறி கடையில் போய் பார்த்தாலும் அந்த ஆள் இருக்கும். அப்புறம் என்னது, கல்யாண வீட்டில் போய் பார்த்தாலும் அந்த ஆள் இருக்கும். அப்புறம் ஏதாவது கூட்டத்தில் போய் பார்த்தாலும் அந்த ஆள் இருக்கும். திடீர்னு ராம்நாட்டில் ஒரு கூட்டம் நடக்குதுயா, சபையிலே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, ஆனால் ஊழியக்காரர் அங்கே போனால் அங்கேயும் ஆள் இருக்குது. சென்னையில் கூட்டம் நடக்குது, இந்த ஆள் சென்னைக்கும் போயிடும். இப்படி சும்மா நம்ம அலைந்து திரிகிறவங்க கிருபை வரங்களை பெற முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல தரித்திருந்து தேவனுக்கு என்று மிகுந்த பலன்களை கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தி விஷன் ஆஃப் காட். அதனுடைய அர்த்தம், தேவனை தேட மனதிணங்கினேன் என்பதற்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று, இன்ஸ்ட்ரக்டட் ஹிம் இன் ஃபியர் ஆஃப் காட், தேவனுக்கு பயப்படும்படியான பயத்தை அவனுக்கு போதித்தான். ரெண்டாவது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி விஷன் ஆஃப் காட், ஆண்டவருடைய தரிசனத்தை அவன் உணர்ந்தவனாக அவன் இருந்தான். தரிசனம் இல்லன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு என்ன உண்டு? தரிசனம் உண்டு. ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு தரிசனம் இருக்குதா? இந்த ராஜாவுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. ஏன்னா, நான் ராஜாவாய் கர்த்தர் என்னை ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே நான் ராஜ்யம் பண்ணும் காலத்திற்குள்ளாக என் தேசத்துல நான் பெரிய ஒரு திட்டத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குதா? நீங்க உணர்றீங்களா? அந்த திட்டத்தை நான் எங்கேயா போய் நிறைவேற்ற? ஜார்க்கண்ட்ல போய் நிறைவேற்றணுமா? ஆமென். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கணவனாய் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டிய முன்மாதிரியை நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஒரு மனைவியாய் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் காண்பிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த சமுதாயத்தில் நாம் காண்பிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரியை நாம் காண்பிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, புத்தி உள்ளவள் தான் குடும்பத்தை கட்ட முடியும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, புத்தி உள்ளவங்க தான். எனக்கு சத்தமா தான் சொல்லுங்களேன். குடும்பத்தை கட்டணும்னா என்ன வேணும்? புத்தி இல்லைன்னா குடும்பத்தை. அல்லேலூயா. சில கணவன்கள், உலக பொதுவா நீங்க பாருங்களேன், சில கணவன்மார்கள் அவங்க கையில் 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதை 2000 ரூபாயா மாற்றிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. சில பெண்கள் கையில் ஒரு 100 ரூபா கொடுங்க. ஆமென். சில பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அவங்க கையில் எப்பொழுதுமே என்ன இருக்கும்? பணம் இருக்கும். எப்படிங்க இருக்கும்? எங்க திருடி கொண்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க கையில் பணம் இருக்கும். ஏன்னா அத புத்தியுள்ள ஸ்திரீ. அவங்க கையில் பணம் வந்த உடனே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூக்குத்தி, காது குத்தி, வாய் குத்தி, ஆமென், அப்புறம் என்ன குத்தி இருக்கு? காது குத்தி, மை, கண்மை, ப்ரோமை, அப்புறம் என்னது, நகமை, எல்லா மையும் வாங்கி இருக்கிறதெல்லாம் செலவழிச்சிட்டு, சிலர்கிட்ட கேளுங்க, எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். நீங்க என்ன கொடுத்தீங்க? நீங்க என்கிட்ட கேட்குறிய? ஆமாம். கொடுத்தீங்களா? கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறிய பாருங்க. புத்தி உள்ள ஸ்திரீ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம். நான் நல்லா கவனிங்க. புத்தி உள்ளதுன்னா என்னங்க புத்தி? நான் சொல்கிறேன், நம்மளை விட புத்திமான்களாக இந்த உலகத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆமாம். ஆமாவா இல்லையா? தங்களுடைய பிள்ளைகளை அவ்வளவு ஞானமாய்
அவங்க வளர்த்து நல்ல நிலையில அவங்கள வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்து செய்கிற தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் நிறைய பேரை நம்ம பார்த்து நானும் ஒண்ணுமே இல்லைங்க. சில உலக மக்களுடைய குடும்பங்களை பாருங்களேன், அந்த பிள்ளைகள் குடிப்பது இல்லை, சிகரெட் அடிப்பதில்லை, பான்பிராக் போடுறதில்லை, எந்த பெண்களிடத்திலையும் லூட்டி அடிப்பதில்லை, தவறான கனெக்ஷனே இருக்காது. அவ்வளவு ஞானமாய் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறாங்க இந்த உலகத்துல. அப்ப அவங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்முடைய புத்திலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது வேதம் என்ன புத்தியை சொல்லுகிறது? புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை வெறுமனையாய் கட்டவில்லை, ஆவிக்குரிய விதத்திலே அவள் கட்டுகிறாள். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள ஸ்திரீ. சாயங்காலம் ஆயிருச்சா, ஜெபத்தில் அவள் அமர்கிறாள். காலையில் அதிகாலையில அவள் தேவனை தேடுகிறாள். எல்லாவற்றையும் விட தேவனுடைய காரியமே எனக்கு முக்கியம் என்று அவள் கருதுகிறாள். எனவே அந்த குடும்பத்தை தேவனே விசுவாசத்தினால கட்டி எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுதான் தேவன் புத்தி உள்ள. ஏன் இதுதான் நம்மளுடைய தரிசனம். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததி தேவனுக்குள்ளே நாட்டப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் ஒளிவு மர கன்றுகளை போல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது தாங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நல்ல பதவி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இல்லை அப்படின்னா அவன் நரகத்துக்கு போறான். ஆனா இவைகள் எல்லாம் ஒரு வேளை இல்லை, அவனுக்குள் ஜீவன் உள்ள தேவனை அவன் அறிந்திருக்கிறான், அவன் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறான் என்றால் அதே போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த தேசத்தை ஆண்டவர் நமக்கு கருத்துல கொடுத்திருக்கார். இந்த தீவு ஆண்டவர் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கார். இந்த தீவை குறித்து நம்மளுக்கு ஒரு தரிசனம் தேவை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 1000 பேர் உள்ள ஒரு திருச்சபையாய் நம்மளுடைய சபை மாற வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதில் என்னுடைய பங்களிப்பு என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? இந்த 1000 பேர்ல எத்தனை பேரை நான் ஆதாயப்படுத்த போகிறேன்? பாருங்க, இன்னைக்கு ஒரு தரிசனம். இந்த உசியா ராஜாவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தரிசனம் இருந்தது. அவன் ஒரு தரிசனம் உள்ள மனிதனாய் இருந்தான். இன்றைக்கு நம்மளுடைய தேவன் அந்த தரிசனத்தை நமக்குள்ள வைக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு தரிசனம் ஒவ்வொரு வாரமும் மாறிடும், அப்படிதானே? சில நேரம் தரிசனம் ஒவ்வொரு மாசமும் மாறிடும். சில பேருக்கு தரிசனம் இங்க இருக்கும்போது இருக்கும், கீழே இறங்குனா தரிசனம் இல்லாம போயிடும். அப்படி அல்ல. இன்றைக்கு நம்ம ஒரு டிசிஷன் பண்ணணும். ஆமென். கர்த்தர் என்னை ஒரு பெரிய ஒரு நோக்கத்திற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் செய்து முடிக்கணும். நான் செய்து முடியும். உசியா ராஜா தான் நினைத்தான், நான் I have to do that. That's my responsibility. So he made a decision. இன்றைக்கு அந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். ஆண்டவரே, இது என்னுடைய காரியம்ப்பா, நான் இதை செய்வேன், இதில் நான் உத்தரவாதம் எடுப்பேன், நான் பொறுப்பெடுத்து நான் செயல்படுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தீவு மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக இடங்களில் மாலை கூட்டங்கள் நடக்கிறது. அதை இன்னும் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய தரிசனம். ஆமா, அந்த இடத்துல ஜனங்கள் திரளாய் வரும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. ஆமா, ஜனங்கள் ஏன் வர்றாங்க? உங்களுடைய ஜெபத்தின் மூலம் உங்கள் வீடுகளில் உள்ள ஆசீர்வாதங்களை பார்த்து ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கவனமா இருக்கணும். கர்த்தரை நம்ம சும்மா ஏனோ தானோன்னு தேடக்கூடாது. ஏதோ கடமைக்கு நான் வந்துட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. ஆமா, நான் சபைக்கு தான் வர்றேன், ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது. சபைக்கு நாம் வருகிறோம், நல்லது. ஆனால் அதில் சொல்லப்படுகிற காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். நம்மளுடைய இருதயம் அதில் வைக்கிறோமா? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இந்த தேசத்தில் இருக்கிற நன்மையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா,
அவர் வானத்துக்கு கட்டளையிட வானம் பதில் கொடுக்கும், பூமிக்கு கட்டளையிட பூமி பதில் கொடுக்கும், சமுத்திரத்திற்கு அவர் கட்டளையிட சமுத்திரம் உத்தரவு கொடுக்கும், அதிகாரிகளுக்கு மனிதனுக்கு அவர் கட்டளையிட மனிதன் உங்களுக்கு நமக்கும் அவன் உத்தரவு செலுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் பொருந்தி நான் செவி கொடுப்பான், மனம் பொருந்தி. அருமையான இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். தேவ பயம். ஆண்டவரை என்ன பண்ண, ரெஸ்பெக்ட் பண்ணா, மதிச்சா, கனம் பண்ணனா. நான் இனிமே அவரை துக்கமே படுத்த மாட்டேன், என் தேவனை என்ன செய்ய மாட்டேன், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஆசிரியருக்கு முன்னாடி இனி நான் எந்த ஒரு குறை உள்ளவனாய் இருக்க கூடாது என்ற ஒரு தீர்மானம். என் தேவனுக்கு முன்பாக நான் இனி குறை உள்ளவனா இருக்க மாட்டேன். என் தேவனை எப்பொழுது நான் பிரியப்படுத்த போகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எப்பொழுது நான் பிரியப்படுத்த போறேன், எப்பொழுது பிரியப்படுத்த போறேன், எப்பொழுது பிரியப்படுத்த போறேன். ஆமா, நல்லா சொன்னாதான் தூக்கம் போகும். ஆமா, நல்லா முழு இருதயமா சொல்லணும். எப்பொழுதும் என் தேவனை நான் என்ன செய்ய போறேன், நான் பிரியப்படுத்த போறேன். அல்லேலூயா. கிதியோன் அவன் வீட்டில் இருந்த, கிதியோனின் வீட்டில் விக்கிரகம் இருந்து. அவன் நினைச்சா எங்க அப்பா எடுத்து போடுவாரு, எங்க அம்மா எடுத்து போடுவாங்க, எங்க மாமா எடுத்து போடுவார், எங்க பெரியப்பா எடுத்து போடுவார்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அதை எடுத்து போடுன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சிலர் வீடுகளில் விக்கிரகங்கள் இருக்குதா, சில வீடுகளில் சொரூபங்கள் இருக்குதா, சில வீடுகளில் படம் இருக்குதா, சில வீடுகளில் தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்குதா? நீங்கள் அதை கண்டும் காணாமல் இருக்கிறீர்களோ? இல்லை தேவ பிள்ளையே, நீந்தான் அதை எடுத்து போட வேண்டும், அதை அப்புறப்படுத்தணும். சொல்லுங்க எல்லாரும். உங்க வீட்டை நீங்க சுத்தி, உங்க வீட்டுக்கான உத்தரவாதம் நீங்க தான். ஆமா, உங்க வீட்டுல ஒரு ஆள் பாவத்துல விழுந்து போறாங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த காரியங்கள் தான் அது. இன்னைக்கு அதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட நான் சரி செய்யும்படிக்கு அந்த விஷன் இன்றைக்கு எனக்குள்ள வரணும். ஆமா, கர்த்தர் என்னை தான் நம்புகிறார். உங்கள் வீட்டை நீங்கள் சுத்திகரிங்க, உங்கள் வீட்டை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அசுத்தமானது உங்க வீட்டுக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்க எப்படி வர முடியும்? ஆசீர்வாதம் அங்க எப்படி வர முடியும்? நன்மை எப்படி வர முடியும்? உங்களுடைய வீட்டை சுத்திகரிங்க, உங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க. தேவன் நம்முடைய இருதயத்தில் தங்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தில் தங்க விரும்புகிறார், நம்முடைய வீட்டில் தங்க விரும்புகிறார். ஆமா, இல்லைங்க அவர் எடுக்கட்டும், ஆண்டவர் பேசி அவங்க என்னைக்காவது எடுக்கட்டும். கண்டிப்பா ஆண்டவர் பேசுறதும் சரி, அவங்க கேட்கணுமே, கேட்க மாட்டாங்க. பிசாசு அவங்களை கட்டி வச்சிருப்பான். அப்ப நீங்க தான் அதை செய்யணும், நீங்க தான் சுத்திகரிக்கணும். கிதியோன் அவன் ஒரு பயமுள்ள ஒரு சுபாவம் உள்ளவன், ஆனால் அவன் புறப்பட்டு போய் தன்னுடைய வீட்டை அவன் சுத்திகரித்தான். அல்லேலூயா. இடித்து போட்டான், பாகாலின் பலிபீடங்களை இடித்து போட்டான். அங்க இருக்கிற தோப்பை அவன் வெட்டி தீ வைத்து எரித்து போட்டான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை நம்புற. இன்னைக்கு தரிசனம் வந்துருச்சுன்னா நீங்க எழுந்துடலாம். இந்த தரிசனம் இன்னைக்கு வேணும். தரிசனம் இல்லைன்னா முடியாது, தரிசனம் இல்லைன்னா எழுந்திருக்க முடியாது. தரிசனம் வந்தாதான் அவருடைய ஆலயத்திற்கு ஓடி வரும்படி நம்முடைய கால்கள் ரெடியாகும். பிரைஸ் தி லார்ட். அவன் எங்க ஆலயத்தை கட்டணும்? ஏன் ஆலயத்தை கட்டணும்? அவன் அங்கங்க கட்டுனா பாருங்க. இறுதியாக தேவாலயத்தை சுற்றிலும் மதில் சுவர் எடுத்தது இந்த உசியா ராஜா. ஃபோர்ட்டிஃபைடு சிட்டிஸ், அவன் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட பட்டணத்தை அவன் உருவாக்கினான். ஏன்னா தேவன் மேல இருந்த அந்த பற்று. ஆண்டவருடைய காரியங்களை அவன் பயபக்தியோடு செய்யணும்னு அவன் முடிவெடுத்தான். எனவே தான் தேவன் அந்த மனிதனை அவ்வளவாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இன்றைக்கு நீங்க தான் முதல் ஸ்டெப் எடுக்கணும். மாற்றம் தானா ஏற்படவே ஏற்படும். நான் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவ ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இருந்து தங்கி ஆண்டவர் கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். சவுல் தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணதுனால ஆண்டவர் அவனை விட்டு வெளியே போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் வெளி தோற்றத்தின் வளர்ச்சியை பார்க்காதீர்கள், நீங்கள் உள்ளே இன்னர் லைஃப்,
என்னுடைய எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவுல நீங்க கரெக்டா இருங்க. வெளியிலே மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 சத்தம் அல்லேலூயா. அப்ப என்னடா அது திடீர்னு பார்த்தா என்னுடைய பிரிண்டரு தப்பு தப்பா எடுத்து கொடுக்குது போட்டோலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரிண்டர் தான் வேலையாயிருச்சு போலன்னு சொல்லி பிரிண்டரை தலைக்கில போட்டு எண்ணெயை ஊற்றி கழுவுறேன், அதை போட்டு கழுவுறேன், ஆயில மாத்துறேன், இதை என்ன ஒன்றும் நடக்க மாட்டேன். கடைசியில் பார்த்தா நம்ம ப்ரோக்ராம் பண்ண அந்த கம்ப்யூட்டரில் சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. அந்த மாற்றத்தை செஞ்ச உடனே இங்கே என்ன ஆயிடுச்சு, பிரிண்டிங் வர்றது கரெக்டாக வரும். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் கனம் கொடுக்குறீங்க, நான் உங்கள் தெய்வம் என்றார். என்னுடைய கனம் எங்கே? என்னுடைய கனம் எங்கே? நீங்கள் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெறுமனையான பயம் வேண்டாம். இன்றைக்கு நாம் அவருக்கு முன்பாக ஒரு கனத்தை செலுத்தும்படி அந்த பரிசுத்த உள்ளத்தோடு நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். Praise the Lord. Inner holiness will lead you into outer great changes. Outer changes. என்னுடைய உள்ளான மாற்றம் எனக்கு வெளியரங்கமான மாற்றத்தை அது உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு மரம் எப்படிப்பட்டது என்பதை எதனால் அறிய முடியும்? இன்னைக்கு நான் நல்ல கனி நான் எப்படி கொடுக்க முடியும்? கனி நான் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கொடிகள், நான் செடி. செடியில நீங்க இணைந்து இருந்தாதான் என்ன கொடுக்க முடியும்? கனி கொடுக்க. என்னோடு நீங்க இணைக்கப்படாத வரையில் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இன்னைக்கு அவரில் நாம் இணைக்கப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவில் நான் இணைக்கப்படணும். அல்லேலூயா. அவரோடு உள்ள உறவிலே நான் வளர வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும். ஆண்டவர் பேசுகிறதை என்னுடைய செவிகள் கேட்க ஆரம்பிக்கணும். ஆமாம், அப்படி நாம் நடக்கும்போது தேவன் நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. எனக்குள் பாவம் இருக்கும் என்றால் அங்கே தேவனுடைய வார்த்தையை அந்த மனிதன் கேட்கவே முடியாது. எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குதுங்க, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது. இந்த ஆண்டவர் பேசலையே. எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன்னு சொல்றீங்க, எனக்கு மாத்திரம் வரலையே. ஏன் வரல? எங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதுன்னா, எங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எவருக்குள் இருக்கிறதோ அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. அப்ப நம்ம அதெல்லாம் விட்டுவிடணும், அதெல்லாம் சுத்திகரிக்கணும். இன்றைக்கு அந்த தரிசனம் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஜோமனும் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். உற்சாகமாக நாம் எழுந்து நிற்போம். ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமென். மனம் இணங்கி, ஆமென், மனம் பொருந்தி தேவனுக்கு அவன் செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு தேவ பயத்தை அவன் கற்றிருந்தான். தேவ பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். அவர் தேவன். அவருக்கு முன்னாடி நான் பயத்தோடு நடுக்கத்தோடு நான் இருக்க வேண்டும். ஆமா, நான் ஒருவேளை நான் பயம் இல்லாமல் இருந்துட்டேன், நான் ஏனோ தானோ என்று நான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 சினிமா பார்க்குறேன், சீரியல் பார்க்குறேன், ஆமாம், அதை இதை பார்க்குறேன், நொட்டு நோசுகள்லாம் நான் பார்க்குறேன். என் கண்கள் எல்லாம் கெட்டு போய் இருக்குது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? இவைகளெல்லாம் பாவம் என்கிற உணர்வு இன்னும் வரவில்லையா? நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்ற எண்ணம் இன்னும் வரவில்லையா? எத்தனை பொய்கள், எத்தனை பொய் சாட்சிகள், ஆமென், எத்தனை அருவருப்புகள், எத்தனை மாய்மாலமான காரியங்கள். ஏசப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் மனம் பொருந்தி நான் உமக்கு கீழ்ப்படியும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய உள்ளான மனிதனை ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம்.
அவன் எத்தனை பேர் நீங்க அர்ப்பணித்து ஜெபம் பண்ண விரும்புறீங்க? தேவன் இதனால உங்க அர்ப்பணிப்பு ஆண்டவர் பார்க்கிறாரு. உன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவைங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ ஒரு பெரிய ஒரு கண்ணியில அகப்பட்டு இருக்கிற ஆண்டவர் அதுல இருந்து விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். நீங்கள் மிகப்பெரிய ஒரு இருளான அனுபவத்துக்குள் இருக்கிறீங்க, மரணத்தின் போராட்டத்தில் இருக்கிறீங்க, பலவிதமான நோய்கள், அந்தகார வல்லமைகள். கர்த்தர் இவைகள் எல்லாம் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்க. மனம் பொருந்தி அவருடைய ஆலோசனையை ஏற்று இன்னைக்கு நான் விட வேண்டியதை நான் விட ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கரைதரையற்ற ஒரு மனவாட்டியாக ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை நீர் பரிசுத்தமாக்கும். எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. என்னை விட்டு கடந்து போயிடாதிருமாப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும் ராஜா. இன்றைக்கு இன்னும் நீர் பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை தங்கள் இருதயங்களில் வைக்க முடியாதபடி இருக்கிற ஒவ்வொருவருக்கு நீ நல்ல ஒரு இருதயத்தை கொடுங்க ராஜா. இந்த வார்த்தைகள் உள்ளே கடந்து செல்லட்டும், கடந்து செல்லட்டும். அந்த தேவ பயத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. நம்முடைய நியாய தீர்ப்பை பார்க்கும்போது என் உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. ஓ தேவனே, என்னை நியாயம் தீர்த்து விடாத. நான் ஆண்டவரே பாவத்தில் இருக்கும்போது ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ரகசிய பாவங்கள், ரகசியமான காரியங்கள், ஓ செத்த மீனை தின்கிற ஒரு காகத்தை போல நீ இருக்கிறாயா. இன்றைக்கு புறாவை போல கர்த்தர் உன்னை உயர எழுப்ப வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தமான ஸ்தலத்தில் உன் கால்கள் வைக்கப்படும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். என் கால்கள் அந்த பரிசுத்த சமூகத்துல நிற்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய சந்ததியினுடைய கால்கள் இந்த பரிசுத்த சமூகத்துல நிற்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யும் அப்பா. கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும் அப்பா. இந்த திருச்சபைக்கு நீர் கிருபை செய்யுங்க. உள்ளான சுத்திகரிப்பை கட்டளையிடுங்க. உள்ளான ஒரு தேவ நடுக்கத்தை கொடுங்க அப்பா. நான் இந்த பாவத்துல தொடரும் போது நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை நான் பெற முடியாதப்பா. நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற முடியாத ஆண்டவரே. பேதுரு திரளான மீன்களை பிடித்தான். அப்படிப்பட்ட மீன்களை உமது பிள்ளைகள் பிடிக்கும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்க. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பரிசுத்தமாக்குங்க. திரட்சியும் ஆசீர்வாதங்களும் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வழிந்தோடும்படி செய்யுங்க ஆண்டவரே. தரித்திரங்கள், சாபங்கள், இல்லாமைகள், வியாதிகள் எல்லாம் மறைந்தோடும்படி செய்யுங்க. ஓ தேவனை விடுவிங்க ஆண்டவரே. பாவத்தின் கட்டுகளிலிருந்து ஒரு அற்புதமான விடுதலை இயேசுவின் நாமத்தில் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ளான மனிதனை பலப்பட தேவன் உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் வெறும் வெளிப்பூச்சா இல்லாதபடிக்கு உள்ளான பரிசுத்தம், தங்களுடைய பாவங்களை ஒவ்வொருவரும் உணர்ந்து அதை அறிக்கை செய்ய நீங்க உதவி செய்யுங்க.